ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும், நான் ஏற்கனவே வந்து திரைத்துறையிலும் சின்னத்துறையிலும் வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். படம் இயக்குவதற்காக வந்து உதவி இயக்குனராக உள்ள வந்தேன். அசோசியேட்டா சில படங்கள் ஒர்க் பண்ணேன். ஆனா சிறந்த முறையில வந்து எனக்கு அது கை கொடுக்கல. அதனால நான் வந்து நடிப்புக்காக நான் போயிட்டேன். சில விஷயங்களையும் திறமைகளையும் வந்து டெக்னிக்கலா வந்து கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால வெயிட் பண்ணேன். 15 வருட அந்த அனுபவத்தை மையமாக வச்சு இந்த அடங்கா பசங்க என்ற திரைப்படத்தை வந்து நான் இயக்கியிருக்கேன். மிகுந்த ஒரு போராட்டத்துல வந்து இந்த படம் வந்து முடிச்சிருக்கோம். அடங்கா பசங்க அப்படிங்கிற தலைப்பை கேட்டாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா உச்சரிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நாட்டியான ஒரு பையன் இருப்பான். சின்ன பையனோ பெரிய பையனோ உதவாக்கிறன்னு திட்டுவீங்க, ஒன்னும் வேலைக்காக மாட்டான், உருப்பட மாட்டான்னு திட்டுவீங்க. ஆனா இந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு இந்த படம் நிச்சயமா வரும் அப்படிங்கறத வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தினுடைய கருவு அடங்கா பசங்களாக இருந்தாலும் அவங்க வந்து நெகட்டிவான சில செயல்களை வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அவர்களுக்குள்ள பாசிட்டிவான பல விஷயங்கள் நிறைந்திருக்குது அப்படிங்கறத வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு காமெடியை மையமாக வச்சு நாம எடுத்திருக்கோம். 4 இளைஞர்கள் படித்துவிட்டு காதலுக்காக வந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த பெண்களும் திரும்பி பார்க்கல. பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அத்தனை முயற்சிகளும் வந்து தோல்வியில முடியுது. இதனால அசிங்கமும் அவமானமும் அவர்களுக்கு வந்து கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் அந்த காதலை வந்து எப்படி வந்து காதலில் வந்து எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, எந்தெந்த வழிமுறையை கையாண்டாங்கலாம் படத்துல காட்டியிருக்கோம். அதே நேரத்துல வந்து எல்லா இளைஞர்களும் முட்டாள்தனமான இளைஞர்கள் இல்ல. ஒவ்வொரு இளைஞர்களும் ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க வந்து படத்துல காட்டியிருக்கோம். இவர்கள் இந்த 4 பேரும் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் ஏற்படுது, நம்ம அவ்வளவு கேவலமா இருக்கிறோம், என்ன காரணம், அவங்க தங்களே சுய ஆய்வு பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இங்க வந்து காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குது. அவங்க சுய ஆய்வு பண்ணி அவர்களாகவே தங்களை திருத்திக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை வந்து கையாண்டார்கள். இருப்பினும் அடங்கா பசங்களாக பார்த்த சமுதாயம் இவர்களை வந்து ஒதுக்கியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இவர்கள் எப்படி வாழ்க்கையில் ஜெயித்தார்கள், பெண்களை வந்து எப்படி வந்து அந்த பெண்களுடைய சம்மதத்தை பெற்றார்கள், சம்மதத்தை பெற்ற பின்பு வந்த சவால்களை இவர்கள் எப்படி முறியடித்தார்கள் என்ற விஷயங்களை வந்து மையமாக வைத்து இந்த படம் பின்னப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க வந்து படம் வந்து இறுதி வரைக்கும் வந்து காமெடி இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த படத்தினுடைய நாயகர்களாக சொல்லக்கூடிய மணிஷ் அவர்களும் ஆரின் அவர்களும் அற்புதமா வந்து பாடல்களுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பாடல்களும் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். வெறும் ஓசைக்கு மட்டும் முக்கியம் கொடுக்காம வரிகளுக்கும் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். இசையும் அந்த அளவிற்கு வந்து இணைந்து வந்து செயல்பட்டிருக்குது. உண்மையில இருவருமே வந்து நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மகத்தான ஒரு அச்சீவ்மெண்ட் பெறுவாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் 2 பேரும் வருவார்கள் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு அவங்க 2 பேரையும் வந்து நம்ம சொல்லணும்னா ஒரு உண்மையிலேயே ஒரு பணிவான ஆத்மாக்கள். அன்பும் பணிவும் அவங்கள்ட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். எத்தனை தடவை வந்து பாட்டு திருப்பி திருப்பி நீங்க வந்து கொடுங்க, இன்னும் பத்தலன்னு கேட்பேன். அத்தனையும் வந்து திருப்பி போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா பாடல்களை வந்து நேரடியாக நான் ஓகே பண்ண மாட்டேன், என்னுடைய முடிவு இல்லை. ஒரு 5வது 6வது படிக்கிற பையனை கூட உட்கார வச்சு போட்டு கேட்பேன், அந்த டியூன் ஓகேவான்னு. 20 வயசு 25 பசங்களை கூப்பிட்டு கேட்பேன் ஓகேவான்னு. இந்த மாதிரி எல்லாருடைய ஆய்வுகளுக்கு பிறகுதான் நான் ஒரு பாட்டை வந்து ஓகே பண்ணி இந்த படத்தினுடைய 6 பாடல்களும் வந்து அற்புதமாக வந்திருக்குது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் வந்து இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய மிக முக்கிய ஒரு அம்சமாக நமது அன்பு நண்பர் ராணாபாலா சார் உடல்நலம் இல்லாமல் இங்கு வந்திருக்கிறாரு. உண்மையில வந்து மனிதர்கள் வந்து எத்தனை பேர் அற்புதமா இருக்கிறாங்கிறது வந்து ஒரு உதாரணம். என்னுடைய சூழ்நிலை, நான் படம் எடுக்கிற விதம், அண்ணன் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு கேட்ட உடனே இந்த பாட்டை வந்து பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு குறைந்த ஒரு தொகையில வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா உண்மையிலே அண்ணனை வந்து நான் மனமாற வந்து வாழ்த்தி பாராட்டுறதுக்கு எனக்கு இல்லை. ஆனா
நான் வந்து உண்மையிலே வந்து அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய உணர்வு பூர்வமான அந்த அர்ப்பணமான அந்த பாடல் எத்தனை டேக் இருக்கு. அப்புறம் எடுத்துங்க, நான் ஒரு டேக், இன்னொரு டேக் எடுத்துங்க, இன்னொரு டேக் எடுத்துங்க, இன்னொரு தேவையான அளவிற்கு வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த பாட்டை வந்து உங்களுக்கு தெரியும். இந்த கானா பாட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு குத்து சாங்க மாதிரி வந்திருக்குது. அவ்வளவு ஸ்பீடா வந்து அண்ணன் படிச்சார். ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை வந்து அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அபிராமி ராமநாதன் அவர்களே, கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, விஜயகுண்டி சார் அவர்களே, சௌந்தர் அவர்களே, நண்பு சகோதரர்கள் ஸ்ரீ சேகர் அவர்களே, பாம்பே கண்ணன் அவர்களே, நம்பி அவர்களே, ரங்கராஜ் அவர்களே, ராஜகுரு ரவீந்திரன் சார் அவர்களே, டாக்டர் மகாலிங்கம் அவர்களே, திரு பூங்காவனம் அவர்களே, திரு ரவீந்திரன் சார் அவர்களே, டி கே குமார் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் அனைவரும், இங்க வந்து இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கிற ஹீரோஸ், டெக்னீஷியன்ஸ், முக்கியமா இயக்குனர், தயாரிப்பாளர் திரு செல்வநாதன், எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கங்கள். அடங்கா பசங்க, நிஜமாவே சார் சொல்ற மாதிரி வீட்டில் நிறைய பேர் வந்து அடங்கா பசங்க சொல்லுவோம். ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க தன்னுடைய அறிவுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம போக போக தான் தெரியும். ஒருத்தர் பார்த்த உடனே டக்கு நம்மளை பிடிக்க அவர்கிட்ட பேசவே மாட்டோம். அந்த மாதிரி இந்த டைட்டில் அடங்கா பசங்க ரொம்ப அழகா இருந்து, அந்த டைட்டிலேயே ஒரு காமெடி இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. டெஃபினட்டா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருக்கு. பாடல்களும் நல்லா இருக்கு. டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரையும் நல்லா வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னன்னா, அந்த காலத்துல நம்ம படங்கள் பார்த்தோம்னா இப்ப இருக்கிற படங்கள் வந்து பெரிய ஹிட் படங்கள் ஆட்டும் சரி, அதுல வந்துட்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நியூ ஃபேஸஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே நியூ ஃபேஸஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா டோட்டலா நியூ ஃபேஸஸ், அந்த நியூ ஃபேஸஸ் கூட இந்த சின்னத்திரை ஆர்டிஸ்டும் இருக்காங்க. அப்படின்னப்ப இந்த சின்னத்திரை ஆர்டிஸ்ட் இருக்கிற படங்கள் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து வின் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க டோட்டலாவே நியூ ஆர்டிஸ்ட் போட்டு சில படங்கள் வின் பண்ணிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம ஒரு படங்கள் எடுக்கும் போது இப்ப இந்த டீசர் போடுறோம். இந்த டீசர் அந்த ப்ரொமோட் பண்றதுக்கு we go to the small screen. ஸ்மால் ஸ்கிரீன்ல தான் இதனுடைய ப்ரமோஷன் எல்லாமே நம்ம பண்றோம். அப்போ ஸ்மால் ஸ்கிரீன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. தட் இஸ் தி ரீசன் we go to the small screen. அப்படி இருக்கும்போது ஸ்மால் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களையே நீங்க மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி கூடாது. ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மால் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்றப்போ டெஃபினட்டா வந்து ஸ்மால் ஸ்கிரீன் படம் பார்க்கறவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆர்டிஸ்டோ இந்த படத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு படத்துக்கு வருவாங்க. டெஃபினட்டா படம் ஒரு பெரிய லெவலில் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை சின்ன வேண்டுகோள் எடுத்து ப்ரொடியூசர்ஸ் திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிட்டு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே அடங்கா பசங்க படக்குழுவின் அன்பழத்தினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற அபிராமி ராமநாதன் சார் மற்றும் எஸ் ஏ சேகர் சார், கலைப்புலி சேகரன், கோவிலன் மோகன் சார், இந்த எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றினை, நானும் ஒரு சீன் நானும் படத்துல பாடியிருக்கிறேன், நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை வந்து நான் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நான் வந்து இயக்குனர் சொல்லுங்க சார் அவர் அழைப்பு ஏற்று நான் வந்து ஒரு 4:45 மணிக்கு இங்கே வந்துட்டேன். எம்எம் தேட்டர்ன்றப்ப புதுசான இடம், ஒருவேளை இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகம் தான் எனக்கு. 4:45 மணிக்கு நான் வந்து 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு அவர் பேனர்லாம் கன்ஃபார்ம் பண்ணது 4:45 மணிக்கே வந்துட்டேன். நான் இது போன்ற படங்கள் வருவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பெரிய திரைப்படங்களும் நான் பாடுறேன், சின்ன திரைப்படங்கள் நிறைய சின்ன திரைப்படங்கள் வந்து நிறைய படங்களை பாடுறேன். இயக்குநருக்கு தெரியும், நம்ம வெங்கட்ராமனுக்கு தெரியும், அவங்க எல்லாம் என்ன தேடி வரல, அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நான் தேடி போனேன். 2-3 எல்லா மீட்டிங்கும் நான் தான் வந்து அவங்க தேடி போனேன். நான் வந்து நிறைய சின்ன படங்கள் பாடினேன், எனக்கு ஆசையா இருக்குது. இந்த வருஷத்துக்கு ஒரு 13-14 படங்களை பாடி இருக்கிறேன். ஜனவரி 15ஆம் தேதி தான் இந்த நாட்கள்லாம் மார்கழி மாசம் முடிஞ்சு தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 16-17 பாடல் நான் பாடியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 80% வந்து சின்ன படங்கள் தான். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இயக்குனர் சொல்றப்போ ஒரு உதவி இயக்குனரா இருந்தேன், அசோசியேட்டா இருந்தேன்,
அதன் பிறகு படம் எடுத்தோம். படம் எடுப்பது இப்ப கொஞ்சம் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படி ஆகி போச்சு. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்தா ஒரு படம் எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவருக்கும் விஷயங்கள் தெரியும், நிறைய திரைப்படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவரும் ஒரு ப்ரொடியூசரா ஒரு தொகையை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. அதில் அவருடைய முயற்சிக்கு, ஏன்னா போயிட்டு ஒரு படம் நின்று தேடி ஏஜே முடிஞ்சிடும், அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ப்ரொடியூசர் தேடணும். இருந்தாலும் 4 பேர் ஒன்னா சேர்த்து கூட்டு சேர்ந்து நம்ம வந்து செய்வோம். நல்ல முயற்சி. என்னுடைய பாடல் பார்த்தேன், இன்னொரு பாடலும் பார்த்தேன். ஆடியோ லான்ச் தான் வந்து ஒரு பாடல் ஹிட் ஆகலாம், ஒரு பாடல் வந்து ஆடியோல நல்லா இருக்கலாம், படம் நல்லா ஹிட் ஆகலாம். இல்ல நல்லா இல்லாத பாடல் கூட மக்கள் வந்து திரையில வந்து சூப்பரான பாடல், நான் காசு பண்ண பாடுறப்ப எனக்கு நம்பிக்கையே கிடையாது, கஷ்டமா இருந்து. ஆனா கட்சியில பார்த்தா அது நல்ல செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஆனா எந்த பாடல் ஹிட் ஆக நினைச்சு நான் பாடி நம்பிக்கை வீட்டுல வந்து சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவேன், அந்த படம் தோத்துரும். அதுல இது வந்து முடிவு கிடையாது. நீங்க இன்னும் நீங்க சொன்னீங்க அந்த வசனங்கள்லாம் இல்ல, கெட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி வசனங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த ஒயின் ஷாப் செய்யு சிகரெட் பிடிக்கிட்டாலும் கேட்கறது, அதெல்லாம் வந்து இந்த சில பேர் அதெல்லாம் ஒரு கமர்ஷியலா பொதுவாக எழுத ஆசைப்படுறாங்க. அதை எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஈவன் சர்டிபிகேட் கண்டிப்பா தந்துருவாங்க, மாத்திரமே கிடையாது, அதை வாங்கிடுங்க. இயக்குனர் உங்களுக்கு வந்து புது இயக்குனர் கிடையாது, நீங்க அசோசியேட்டா பண்ணிருக்கீங்க. என்னுடைய சின்ன ஒரு ஆலோசனை, மீண்டும் சொன்னீங்களா 5 வயசுல இருந்து 25 வயசு, 5 வயசுல இருந்து 50 வயசு ஆளுக்கும் போட்டு காட்டுங்க, படத்தை முடிச்சுட்டு தயவுசெய்து போட்டு காட்டுங்க. ஒரு சில சீன்லாம் அவங்களே வந்து இரிட்டேட் பண்ற சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் நல்லா படத்தை ஒரு மசாலா எல்லாம் போட்டு கொடுங்க. நிச்சயமா வந்து மக்கள் வந்து ஏத்துப்பாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டான்னு கிடையாது. எல்லாரும் திரைப்படத்தின் மேல வெளியா இருக்கிறாங்க, படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 5 நாட்கள் போனாலே அந்த திரைப்படத்துக்கு உண்டான எல்லா வசூல் தொகை எல்லாம் கிடைச்சிடும். அதுபோல இந்த சூழ்நிலை உங்களோட குழுவோடு சேர்ந்து எல்லாரோட ஆலோசனை கேட்டு நீங்க தயவுசெய்து இந்த படத்தை மக்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க குழுவாக பாருங்க. இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எது அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சேர்க்கக்கூடிய விஷயங்கள் விஷுவலா பண்ணணும்னா கூட ஒரு டப்பிங்காவோ ஒரு எதனா ஒரு மியூசிக்கலாவோ பண்ணக்கூடிய விஷயங்களை நல்லா பண்ணி மக்களுக்கு கொடுங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நானும் ஜெயிப்பேன். அதுல நானும் அந்த அதுதான் ஒரு அண்ணா பசங்க ஸ்கூல்ல நான் இருக்கிறேன். அதனால் வெற்றி பெறுவதற்கு இதை எக்ஸாம் தேர்வு நேரம் நெருங்கிச்சு, உட்காந்து நல்லா படிச்சு என்ன பாஸ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சா சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும். ஒரு சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் பார்க்காத அழைப்பினை ஏற்று தன்னுடைய நேரத்தை திங்கக்கிழமை நான் நிறைய வேலை இருக்கும், சனி ஞாயிறு 2 நாள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருப்போம். திங்கக்கிழமை தான் எல்லா ஒர்க்கும் பண்ணக்கூடிய நாள். அந்த நாளையும் தவிர்த்துட்டு இங்கே வருகிற இந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும், மற்றபடி இந்த அரங்க பசங்க குழுவோட உறவினர்கள், சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நேரத்தில் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர் சொன்னாரு, நான் வந்து குறைந்த தொகையில வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெரிய ஆடியோ லான்ச் போறது வேற, இந்த ஆடியோ லான்ச் இவ்வளவு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஒரு 500 பேர் கெப்பாசிட்டி ஒரு இடத்த புக் பண்ணிருக்கலாம். நீங்க ஏதோ வரமாட்டாங்க பைக்கு வந்து பண்ணிட்டீங்க, எல்லாம் கண்டிப்பா வருவாங்கன்ட்டு. அதனால் நீங்க பண்ணுங்க. நான் தொகையை வாங்குது தப்பு நீ போட்டா தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான விட நான் கொடுத்துறேன். என்ன வாங்கி இல்ல உண்மையா தான் நான் சொல்றேன். நானு நீங்க நிச்சயமா நான் என் போன் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், நானே எடுத்துன்னு தரேன். ஆமா, நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை ஒரு 500 போஸ்ட் அடிக்கணும், நீங்க கொடுத்த காசை கொடுன்னு சொன்னா நிச்சயமா நான் கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். அதால் கொஞ்சம் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதற்கு வந்து ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க. இது முடிவு கிடையாது, இது வந்து தொடக்கம் தான். இப்ப ஒரு IAS ஆகணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒன்னாவது நான் வந்து IAS ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஒரு 4-5 படிகள் தாண்டணும். அந்த படிகளை பத்திரமா தாண்டுங்க. நான் காசு தரேன், ஞாபகம் வச்சுங்க, வந்து வாங்கிக்கோங்க. நன்றி. தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் அவர்களே, இன்றைக்கு தணிக்கை துறையில் தயாரிப்பாளர்களுக்காக வந்து அந்த பதவியில் அமர்ந்திருக்கும் எஸ்வி சேகர் அவர்களே, நான் அப்பதான் ஈஸியா சென்சார் பண்ணிட்டு வரலாம். இனிமேல் டிஜிட்டல் பிலிம் அசோசியேஷன் தலைவர் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் அவர்களே, கோவிலங்கு மோகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தையும், இந்த டிராபிக்கான நேரத்துல வண்டியை கூட பார்க் பண்ண முடியாம கேமரா தூக்கிட்டு இங்க வந்திருக்கிற தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, பத்திரிகையாளர்களே, புகைப்பட கலைஞர்களே,
மற்றும் அடங்கா பசங்க படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள இந்த குழுவினரின் உறவினர்களே, நண்பர்களே, அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்டா இங்க வந்திருக்கிற டி.கே. குமார் அவர்களே, அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளரும் இயக்குநருமான செல்வநாதன் பேசும்போது படத்தை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டாரு. அதான் பேசிட்டு இருந்தோம். அவரே எல்லாம் பேசிட்டாரு. இன்னொரு படத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த படத்தோட சாங் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம். இந்த படத்தோட எடிட்டருக்கு தான் முதல்ல நம்ம வாழ்த்து சொல்லணும். நல்ல அழகா எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி புது பசங்களை வச்சுட்டு படம் பண்ணும் போது ஒரு இயக்குனரும் டான்ஸ் மாஸ்டரும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கிறது இங்க மேடையில் அமர்ந்துள்ள ஜாம்பவங்களுக்கு தெரியும். அவங்களை இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சு கொண்டு வந்த டான்ஸ் மாஸ்டருக்கும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனருக்குமான அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். அதனால இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் இவர் வந்து இவ்வளவு பேரை அசம்பிள் பண்ணி அந்த ஒரு டென்ஷன்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அசம்பிள் பண்றாரு. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா சார் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி சின்ன படங்களா இருக்குது, நான் என்ன வாங்கின பணத்தை கூட கொஞ்சம் திருப்பி தரேன்னு சொன்னாரு. அவர் இப்படி ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்னைக்கு பேப்பர் புக்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவர் தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அவர் இந்த மாதிரி மேடையில சொல்லக்கூடாது, கொடுக்கறதா ரகசியமா போய் கம்பெனியில பார்த்து கொடுத்துதான் நல்லது. ஏன்னா இப்ப எல்லா கம்பெனியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் சீசனா ஓடிட்டு இருக்கு. இந்த படம் ஓடினாலும் அந்த மாதிரி போக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ்லயும் ட்ரெய்லர் ரிலீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த கெஸ்டா வருவாங்க செல்போன்ல நிறைய ஷூட் பண்றீங்க ஸ்கிரீன்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு தயாரிப்பாளரோட பின்னாடி தான் அந்த கதை இருக்கு. நீங்க ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு வெளியில யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ போட்டு விட்டுறீங்க. அதோட ஹைப் வந்து இப்ப தெரியாது உங்களுக்கு. அந்த தவறை பண்ணாதீங்க. இங்க வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தை நடித்த டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் வேண்டியவங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்க எந்த காரணத்துக்கு கூட திருட்டு வீசிட்டுல படம் பார்க்காதீங்க. அதே மாதிரி இன்டர்நெட்ல இல்லீகலா போடுற படங்களை பார்க்காதீங்க. இங்க வந்திருக்க 100 பேர்ல 150 பேர்ல ஒரு 15 பேராவது அந்த சபதம் எடுத்தீங்கன்னா அது நீங்க இந்த படத்துக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனித்தனியா நிறைய இண்டஸ்ட்ரிக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்யறவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஐ சேகர் பாத்தீங்கன்னா ரத்த தானம் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தது சினிமாக்காரங்கிட்ட எஸ்ஐ சேகர் சார் சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அனாதைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது ஜெய்சங்கர் சார் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. அது இப்ப எல்லா நடிகர்களும் பர்த்டேல ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி எஸ்ஐ சேகர் வந்து ரத்த தானம் கொடுத்தா தப்பு கிடையாது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்ட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து 100 வரைக்கும் 59 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கிறார் அவரு. அதே மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பிளட் கேட்டு அனுப்புவாங்க. நான் நிறைய அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். உடனே அவர் ஒரு டீம் கொடுப்பாரு. அந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சேவையை தனிப்பட்ட முறையில் ரகசியமா பண்ணிட்டு வர்றாரு, நல்ல காரியத்தை. அதே மாதிரி அரசாங்கத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு, நல்ல பேர். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் காவல்துறை அவர்கிட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கிட்ட பேசிடுவாங்க. எதுக்குன்னா நிறைய பேரு இந்த அநாத பணங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும், யாருமே வந்து வாங்கிக்க மாட்டாங்க, முகவரி தெரியாதவங்கள. அந்த முகவரி தெரியாத அந்த பிணங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி தன்னோட சொந்த செலவுல அடக்கம் செய்யறது தன் கடமையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவன் வந்து அவருக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு இது. அதே மாதிரி அபிராமி ராமநாத் சார் எப்படின்னா, இப்ப நீங்க இந்த மேடையெல்லாம் சால்வெல்லாம் போடுறீங்க இல்லையா, இந்த சால்வையெல்லாம் வந்து பத்திரமா எடுத்துட்டு போய் தனக்கு கீழே வேலை செய்யற அவங்க அந்த வேலைக்கார பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருவாரு. அதாவது தனிப்பட்ட மாதிரி நிறைய சொந்த காசு செலவு பண்றாரு. இந்த சால்வையை வேஸ்ட் பண்ணாம அங்க கொண்டு போய் கொடுத்து அவங்க சந்தோஷமா அதை வாங்கி பாவாடை சட்டை அதெல்லாம் தச்சு போட்டுட்டு இருக்காங்க என்ன வேலைக்காரங்கெல்லாம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கூட கவனம் செலுத்துறதுனாலதான் அவங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அடங்கா பசங்க படத்தோட பாடல் வெளியீட்டுல இருக்கும், ட்ரெய்லர் வெளியீட்டு வந்து வாழ்த்துனது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது ஏன்னா கைத்தட்டவங்க டைரக்டர் மட்டும்தான் கைத்தட்டினாரு, அவருக்கு நன்றி. ஸோ டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா அசோசியேட் டைரக்டரா வந்து சினிமாவில் வந்து இந்த அளவுக்கு போராடி வெற்றி பெற்றுக்கிறாரு. அதனால இந்த இந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குதுன்னா அவருக்கு வந்து என்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சிருப்பார். அதுதான் அவரோட அனுபவமா இருக்கும்.
ஏன்னா செஞ்சுட்டு நிறைய, ஏன்னா ஒருத்தர் ஜெராக்ஸ் கடை வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு டீ கடை வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு ஜவுளி கடை வைக்கிறதா முதல்ல போய் அந்த கடையில வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போய் தனியா கடை வச்சு சம்பாதிப்பாங்க. ஆனா பணம் எடுக்கிறவங்க மட்டும் பணம் இருந்தா போதும் வந்துட்டு தப்பான ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு அப்புறம் சினிமா மோசம்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வாய்ப்புக்கு இடம் கொடுக்காம அவரோட 15 வருஷம் அனுபவத்தை வச்சு டைரக்டர் படம் பண்ணிருக்கிறாருன்னா உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியவர் தான். அதே மாதிரி எங்க இனத்தை சேர்ந்த பைல்வான் ரங்கநாதன் இந்த படத்துல ஒரு நல்ல மெயின் கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்துல எங்க மேடையில் உள்ளவங்க சார்பில் இந்த அடங்கா பசங்க குழு சார்பிலையும் பாராட்டியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து கலகலப்பா பேசுவாரு, டக்குன்னு எமோஷனல் ஆவாரு, மறுபடியும் சாந்தமாயிருவாரு. வந்து பல நவரச முகங்களை வச்சிருக்கிற ஒரு பைல்வான் ரங்கநாதன், அவருக்கு இந்த நேரத்துல பாராட்டு. அதே மாதிரி இந்த டி.கே. குமார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சின்ன படங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. தேட்டரை பிடிச்சு கொடுக்கறது, வித்து கொடுக்கறதுலாம் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி கவுன்சில்னா சவுண்ட் வந்து நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்காருல்ல, சவுண்ட் நல்ல படங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா டே நைட்டு பார்க்காம கூட வந்து உதவி பண்ணி இந்த படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு பண்ணிருக்கிறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 750 படத்துக்கு மேல அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாருன்னு அது பெரிய விஷயம். அதே மாதிரி சின்ன சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு குரல் கொடுக்கிற முதல் நாளா இருக்கிறவர் கலைப்புலி சேகர். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க வந்து நாளைக்கு ஏதாவது சினிமால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதா இருந்தா நீங்க டவுட் அவங்களை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த அடங்கா பசங்க மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.